ஒருவர் தனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன தெரியுமா? தன்னை கவனிப்பது தான். தனது மனதை கவனிப்பது. தனது மனதில் என்ன மாதிரி சிந்தனைகள் வருகிறது, எந்த மாதிரி யோசனைகள் வருகிறது, அந்த யோசனைகளில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா, அந்த சிந்தனைகளில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா, நாம் என்ன மாதிரி விஷயத்தை சிந்திக்கிறோம், நம்ம மனது என்ன மாதிரி விஷயத்தை சிந்திக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்கிறோம் பாருங்கள். அதுதான் நமது மனதை நாம் கவனிக்கிறோம் பாருங்கள். அதுதான் நமக்கு கொடுக்குற நாம் நமக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நாம் நமக்கு கொடுக்குற மதிப்புங்கிறது என்னன்னாக்கா, நமது மனது எப்படி வேலை செய்கிறது, நமது மனதில் உள்ள யோசனைகள் எப்படியெல்லாம் யோசனைகள் வருகிறது, ஏன் நமது மனதில் கெட்ட வார்த்தைகள் வருகிறது, நமது மனதை கவனிக்கணும். அதில் உள்ள குறைகளை நம்ம சரி பண்ணணும். ஏன் கெட்ட வார்த்தை வருது, ஒருவேளை இதனாலையா அதனாலையா, அதை செஞ்சதுனாலையா இதை செஞ்சதுனாலையா, அப்போ கெட்ட வார்த்தை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நமது மனதை இன்னும் ஆரோக்கியமாக தூய்மையாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனதை கவனிக்கணும். இந்த மனதை சிந்தனைகள் என்ன மாதிரி வருது, சூப்பராக சிந்திக்குதே, செமையான ஒரு கருத்து வருது, நல்ல ஒரு கருத்து, ஏன்னா நம்ம மனசு உண்மையிலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனசு, அற்புதமான கருத்துக்களை நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனதை நம்ம கவனிக்கணும். அதுதான் நமக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம், மதிப்பு. நம்முடைய மனதை நாம் கவனிப்பதே இல்லை பெரும்பாலானவர்கள். எப்படின்னாக்கா, ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, உடனே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாட்டு கேட்குற நேரத்தில் நம்ம மனசில் என்ன ஓடுதுங்கிறத நம்மளால் கவனிக்க முடியாது. நம்ம மனசு மனதோட வாய் பொத்தப்படுகிறது, வாய் மூடப்படுகிறது. நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, நான் பாட்டு கேட்க போகிறேன், நான் படம் பார்க்க போகிறேன், நான் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அந்த மனதை மனது என்ன சொல்லுதுங்கிறத இவங்க கேட்குறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்குறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க. தொழில் செய்யும்போது தொழிலை பற்றின சிந்தனைகள் வரும். அப்போ பாட்டு கேட்கும்போது பாட்டு பற்றின சிந்தனைகள் தான் வரும். அந்த மனசு சுதந்திரமாக அது என்ன யோசிக்குது, அது என்ன சொல்ல வருது, அது அந்த யோசனைகளில் மனதில் தோன்றுகிற யோசனைகளில், எண்ணங்களில், சிந்தனைகளில் என்ன மாதிரியான முக்கியத்துவமான விஷயங்கள் இடம்பெறுகிறது என்பது பற்றி நாம் கவனிப்பதே இல்லை. அப்போ தான் நம்ம அதை கவனித்தாதான் நம்ம மனசு மேலே நமக்கு ஒரு மதிப்பு வரும். நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறோமா, இந்த அளவுக்கு சிறப்பாக யோசிக்கிறோமா, நம்முடைய யோசனைகள் அழகாக இருக்கிறது, நமது எண்ணங்கள் அழகாக இருக்கிறது, நமது எண்ணங்கள் மீது ஒரு மதிப்பு வரும். நமது எண்ணங்கள் பாருங்கள், எண்ணங்களை கவனித்தாக்கா மற்றவங்கள பற்றி எந்த அளவுக்கு கவலைப்படுது, மற்றவங்க பாதிக்கப்படுறவங்கள பற்றி எந்த அளவுக்கு நாம் கவலைப்படுகிறோம் என்பதை நமது சிந்தனையை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நமக்கு பிறர் மீது நலன் இருக்கிறது, பிறர் மீது அக்கறை இருக்கிறது என்பதை எதன் மூலம் தெரிந்து கொள்வது என்றால் நமது மனதை கவனிக்க வேண்டும். அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். நமது மனதை நாம் கவனிக்கவில்லை என்றால் நமக்கு பிறர் மீது அக்கறை இல்லை என்று பொருள். ஏன்னா பிறர் மீதான அக்கறையை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நமது மனதை கவனிக்கும் போது தான் தெரிஞ்சிக்க முடியும். நமது மனதை கவனிப்பது என்பது நமக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம், நமக்கு நாம் கொடுக்குற மதிப்பு ஆகும். இப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனித்தாதானே அந்த பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு உதவ முடியும். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவங்கிறது என்னது, மதிப்புங்கிறது என்னது, அந்த பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கணும், பார்த்துக்கணும். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம், அன்பு, பாசம். உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கிறீங்களா, உங்கள் மனதை நீங்கள் நேசிக்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கணும். உங்கள் மனதில் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, யோசனைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனைகள் வருகிறது. அந்த சிந்தனைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். ஏன் மோசமான சிந்தனைகள் வருது, ஏன் நாம் நினச்சதை நாம் ஏன் செய்ய முடியலை, நமக்கு ஏன் சோம்பேறித்தனமான சிந்தனைகள் வருது, நமக்கு ஏன் இன்றைக்கி சுறுசுறுப்பான சிந்தனைகள் வருது, இன்றைக்கி ஏன் நமது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமது மனதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ தான் என்னாகும், நம்மை நாம் கவனிக்கிறோம், நமது வாழ்க்கையை நாம் கவனிக்கிறோம் என்று பொருளாகிறது. அதனால் நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் அடையாளம் என்னன்னாக்கா, என்றைக்காவது தனிமையில் சிந்திச்சிருக்கீங்களா, தனிமையில் நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, உங்கள் சிந்தனையை நீங்கள் கவனிக்கிறீர்களா, உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்கிறீர்களா, நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள், உங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று பொருள். அது இல்லாமல் சின்னதாக இடைவெளி கிடச்சா போதும் உடனே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறது, உடனே டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறது, மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறது. இப்படி நமது கவனத்தை நாம் கவனிக்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு விஷயங்களில் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடுறோம். வேறு விஷயங்களில் இந்த மாதிரி பாட்டு, டிவி, மொபைல் ஃபோன் இதை கவனிக்க ஆரம்பிச்சிடும்.
நம்மளை நாம் புறக்கணிக்கிறோம் என்று பொருள். நீங்கள் பாட்டு கேட்கிறீர்கள், பாட்டு கேட்பதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள், மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்பதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள், டிவி பார்ப்பதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் நீங்கள் உங்களை அவமதிக்கிறீர்கள், நீங்கள் உங்களை புறக்கணிக்கிறீர்கள், உங்களை நீங்கள் கவனிப்பதிலிருந்து தப்பிக்க பார்க்குறீங்க. உங்கள் மனதை கவனிப்பதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள பார்க்கிறீர்கள் என்று பொருள். பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் வாழ்க்கை மீது உள்ள உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள் என்று பொருள். அதனால் இந்த பாட்டு கேட்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், அவ்வளோதான். குறைஞ்சது 1 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரம், அதுக்கு மேலெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு பயணத்தின் போது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்காதீங்க. அப்போல்லாம் உங்கள் மனசை கவனிங்க, நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிங்க. உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்காதீங்க, சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு கவனிங்க. சிந்திப்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சிந்திப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்கள் செய்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, செயல்கள் செய்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்க. அதுதான் இந்த சிந்தனைகளுக்கான காரணம். உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் உங்கள் மனதுக்குள் நடைபெறுகிற அந்த சிந்தனைக்கான காரணமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் கவனத்தை வாழ்க்கையில் செலுத்துங்கள், அதன் மூலம் நீங்கள் வாழுங்கள், நீங்கள் செயல்களை செய்யுங்கள், பேசுங்கள். அது உங்களுடைய சிந்தனையை தீர்மானிக்கிறது. நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் உங்களுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கிறது. நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை தீர்மானிக்கிறது. அந்த எண்ணங்கள் எப்படி வருகிறது, யோசனைகள் எப்படியெல்லாம் வருகிறது, உங்களுக்கு கற்பனைகள், கனவுகள் எப்படியெல்லாம் வருகிறது, நினைவுகள் எப்படியெல்லாம் வருகிறது, இதையெல்லாம் எது தீர்மானிக்கிறது என்றால் நீங்கள் வெளிப்புறத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. வெளிப்புறத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, இந்த பிறரோடு தொடர்பு கொள்கின்ற அந்த முறை, பிறரிடம் என்ன பேசுகிறீர்கள், அதுதான் தீர்மானிக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்புங்கிறது உங்கள் மனசை கவனிங்க. நீங்கள் எப்போதும் பாட்டு கேட்குறதுக்கு, இந்த மாதிரியான மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஏன்னா இதை விட இனிமையானது எதுனாக்கா, நீங்கள் வெளிப்புறத்தில் எவ்வளோ பெரிய இசையமைப்பாளரோட இசையை கேட்குறத விட இனிமையானது எதுனாக்கா, உங்கள் மனதை நீங்கள் கவனிப்பது, உங்கள் மனதின் ஓசையை கவனிப்பது, உங்கள் மனதின் குரல்களை கேட்பது. உங்கள் மனதில் உள்ள ஓடுற அந்த படம் இருக்குல்ல, நினைவுகள், காட்சிகள், கற்பனைகள், கனவுகள், அதை பார்க்கணும். அதுதான் உண்மையான டிவி. உங்கள் மனசை நீங்கள் பார்க்கணும். உங்கள் மனசில் உள்ள டிவியை பாருங்கள். அதுதான் அங்கே என்ன திரைப்படம் ஓடுதுன்னா, உங்கள் வாழ்க்கை எனும் திரைப்படம் அங்கே ஓடுகிறது. உங்கள் வாழ்க்கை திரைப்படத்தை பாருங்கள். அது மாதிரி உங்கள் மனசில் என்னென்ன குரல்கள் வருகிறது அதை கவனிங்க, அதை கேளுங்க. அது காதுக்கு இனிமையானது, காது நல்லா கேட்கும். உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ கண் பார்வை நல்லா தெரியும். உங்கள் மனதில் உள்ள குரல்கள், எண்ணங்களில் ஏற்படுகிற அந்த குரல்கள், அதை எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு காது நல்லா கேட்கும். உங்கள் வாழ்க்கை என்னும் திரைப்படத்தை உங்கள் மனதில் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆள், ஒரு மனிதர், சிறப்பான ஒரு ஆள். அதனால் மனதின் குரல்களை கேளுங்கள். மனதின் குரல்களை கேட்குறது நீங்கள் பாடல் இனிது, இந்த இசையமைப்பாளரோட பாடல் சூப்பர்னு சொல்கிறீங்களா, அதை விட பன்மடங்கு இனிமையானது உங்கள் மனதின் குரல்களை கேட்பதுதான். உங்கள் குரல் அது, உங்கள் குரல், உங்கள் மனதின் குரல், உங்கள் மனசில் கேட்குற குரல் என்பது உங்களுடைய குரல். அதை நீங்கள் கேளுங்க. அதை கேட்பதற்கு பொறுமை இல்லாமல் சின்னதாக இடைவெளி கிடைச்ச உடனே ஒரு ஹெட்ஃபோனை தூக்கி தலையில் மாட்டிக்கிட்டு ஒரே பாட்டு கேட்குறது, ஆஹா ஓஹோ இந்த பாட்டு அருமை, இதெல்லாம் மூளைச்சோர்வை ஏற்படுத்தும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பாட்டு கேட்குறது, அதிகபட்சமாக அந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு, டிவி, மொபைல் ஃபோன், இது போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் 1 மணி நேரம், அவ்வளோதான். 1.5 மணி நேரம், அவ்வளோதான். 2 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போயிடாதீங்க. அதுக்காக நம்ம இந்த டிவியே பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோனு பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் அதற்காக விட்டு கொடுங்கள். மீதமுள்ள நேரங்களில் சின்னதாக இடைவெளி கிடைச்சா கூட உங்கள் மனதை கவனிக்க பழகுங்கள். ஒரு பயணம் செய்கிறீர்கள், உங்கள் மனதை கவனிக்க பழகுங்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ வேண்டும். அதான் நமக்கு கொடுக்குற மதிப்பு. நம்முடைய குரலை கேட்டால்தான் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க முடியும். நாம் நம்முடன் பேச வேண்டும். நமது மனம் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அப்போ தான் மற்றவங்க பேசுவதை கேட்க முடியும். நம்முடைய மனசு பேசுகிறதே நாம் கேட்க மாட்டோம். சின்னதாக கேப்பு கிடைச்சாலே ஏதாவது பாட்டு பார்க்குறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம். நம்முடைய மனசு என்ன பேசுகிறதுங்கிறதையே நாம் கேட்குறதில்ல. அப்படி இருக்கும்போது அப்போ மற்றவங்க பேசினா மட்டும் நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? எப்படி கேட்போம்? ஏன் மக்கள் யார்கிட்டையும் அதிகமாக பேசுகிறது இல்லைன்னா, அவங்க பேசுகிறதையே அவங்க கேட்குறதில்ல, அவங்க மனசு பேசுகிறதையே அவங்க கேட்குறதில்ல, அவங்க கவனிக்கிறதில்ல, அவங்க மனசில் என்ன வருதுங்கிறதே அவங்க கவனிக்கிறதில்ல, அவங்க மனதில் உள்ள சிந்தனைகளே அவர்கள் கவனிப்பதில்லை.
அவங்க மனசுக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மதிக்கிறதில்ல. அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க? மற்றவங்க பேசுகிறத எப்படி கேட்பாங்க? அதனால தான் இன்றைய உலகத்தில் வந்து ஏன் மக்கள் தனிமையாக இருக்காங்க, மற்றவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, மற்றவங்ககிட்ட பேசுகிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கள பார்க்குறதே இல்லை, மற்றவங்கள பார்க்குறத கூட விரும்புறது கிடையாது, மற்றவங்களை கவனிப்பதை கூட விரும்புவதில்லை. அதற்கு காரணம் ஒவ்வொருவரும் அவர்களையே அவர்கள் பார்ப்பதில்லை, அவர்களையே அவர்கள் கவனிப்பதில்லை, அவர்கள் மனது பேசுவதையே அவர்கள் கேட்க விரும்புவதில்லை. அவர்கள் மனது பேசினால் கூட இவர்கள் காதை புத்தி கொள்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க, உடனே ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, மொபைல் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சின்னதாக கூட இந்த மனசு என்ன யோசிக்குது, மனசில் வர இந்த சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மனதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி மற்றவங்கள மதிப்பாங்க? அப்போ அவங்கள மதித்தாதான் மற்றவங்கள மதிப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க, மற்றவங்ககிட்ட இவங்க பேசுவாங்க. இந்த ஆளுமை திறன்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? நமது மனதை நாம் கவனிக்க வேண்டும், நமது மனதின் குரல்களை நாம் கேட்க வேண்டும், நமது மனது என்ன சிந்திக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இதுதான் நம்ம மனதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவம் தான் நம்ம மற்றவங்களுக்கும் இந்த முக்கியத்துவத்தை கொடுப்போம், மற்றவங்கள நாம் மதிப்போம். மற்றவங்க உறவு முறைக்கு இதுதான் அடிப்படை. நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு, பாசம், உறவு முறை, நட்பு, உங்கள் கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் காதலிக்க வேண்டும், நல்ல மனைவியோடு அன்பாக வாழ வேண்டும். அப்படின்னா உங்கள் மனசு பேசுகிறத முதல்ல கேளுங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வேணுமா, உங்களுக்கு சிறப்பான உறவினர்கள் வேணுமா, உங்கள் கணவன் மனைவி உறவு என்பது சிறப்பாக மாற வேண்டுமா, அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா அந்த ஹெட்ஃபோன் பாட்டு கேட்குறது, அல்லது ஹெட்ஃபோன் கேட்காமலே பாட்டு கேட்குறது, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அதிகபட்சமாக 2 மணி நேரம், சில நாட்கள் தவிர்த்து விடலாம், சில நாட்கள் 1 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே தாண்டாதீங்க. இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக உங்கள் மனசை நீங்கள் கவனிப்பீங்க, உங்களையே நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமாக மாறும். மற்றவங்க பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள், மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவுமுறை ஏற்படும், நட்பு ஏற்படும், காதல் அதிகமாகும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும். அப்போ தான் நீங்கள் நிறைய உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும், நீங்கள் பேசுவது அதிகரிக்கும், பேசுகின்ற திறன் அதிகரிக்கும், பேசுவதை கேட்கின்ற திறன், பிறர் பேசுவதை கேட்கின்ற திறன் அதிகரிக்கும். எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆளுமை திறன் குறைந்துவிடும். ஆளுமை திறன் என்றால் ஆட்சி செய்கின்ற திறன். அதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுவது தான் ஆளுமை, பேசுவது தான் ஆட்சி. அதனால் பேசுவதை கேட்பது, இதெல்லாம் ஆட்சி, ஆளுமை திறன். அது அதிகரிக்கணும்னா முதல்ல நீங்கள் பேசுகிறத நீங்கள் கேளுங்க, உங்கள் மனசு பேசுகிறத கேளுங்க. உங்கள் மனசு என்ன மாதிரியெல்லாம் பேசுது, உங்கள் மனசில் ஓடுற திரை, அங்கே என்ன மாதிரியான காட்சிகள் வருது, அதில் டிவி பார்க்க பழகுங்க, அதில் உள்ள காட்சிகளை உற்று கவனிங்க. அதுதான் உண்மையான டிவி. அந்த டிவிக்கு கேபிள் கட்டணம் கிடையாது. அந்த மாதிரி கேபிள் கட்டணம் இலவச டிவி. அது நல்லா பார்த்து, அப்போ தான் உங்களுக்கு கண்கள் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், புலன்கள் நல்லா. உங்கள் மனசு பேசுகிறதே கேட்கலன்னா அப்படிப்பட்ட காது உங்களுக்கு எதுக்கு? உங்கள் மனசில் ஓடுற காட்சிகளை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் டிவின்னு ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்கள் எதற்கு? அதனால் கண் பார்வை குறைந்து விடும். அதனால் தனிமையில் நேரம் செலவழிங்க, உங்கள் மனசை கவனிங்க, உங்கள் சிந்தனைகள் எப்படி வருது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்குற மதிப்பு அதுதான், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் அதுதான். நீங்கள் வேலை செய்யும்போது கூட உங்கள் மனதை கவனிங்கள். உங்கள் மனசில் நீங்கள் வேலை செய்யும்போது கூட பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்காதீங்க. சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, உங்கள் தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அப்போ உங்கள் மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது? பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். பெயிண்டர்ஸு அப்புறம் ஒரு கொத்தனாரோ யாரோ ஒருத்தர், நிறைய தொழிலாளிகள் வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே மொபைல் ஃபோன்லேயோ ரேடியோவிலையோ பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி வேலை பார்க்காம அந்த நேரங்கள்லேயும் நம்ம அமைதியாக வேலை பார்க்கணும். அப்போ நம்ம மனசில் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, யோசனைகள் வருகிறது, சிந்தனைகள் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம், அதை பற்றி நம்ம கவனிக்கணும். கவனிக்கும்போது அது நம்முடைய தொழில் திறன் மேம்படும். நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் நம்முடைய திறமை மேம்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்குறீங்க, பாட்டு கேட்டுகிட்டே ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னாக்கா உங்கள் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படாது. உங்கள் சிந்தனைகளை நீங்கள் இழந்துருவீங்க, உங்கள் எண்ணங்களை இழந்துருவீங்க, கருத்துக்களை இழந்து விடுவீர்கள். உங்களை பற்றிய கருத்துக்கள் தான் உங்களை பற்றி நீங்கள் மதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் வேலை செய்யும்போது
நிறைய பேர் வந்து அந்த சுமை, அந்த மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியல, அந்த மாதிரி பாட்டு கேட்டே வேலை பார்த்தாக்க ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா? அது வந்து மிகப்பெரிய தவறு. அது மிகுந்த மன சோர்வை ஏற்படுத்தும். நீங்கள் தொழில் செய்யும்போது, ஒரு வேலை செய்யும்போது பாட்டு கேட்டே வேலை செஞ்சீங்கன்னாக்கா அந்த வேலை வந்து இன்னும் கடினமானதாக மாறிவிடும், இன்னும் சுமையானதாக மாறிவிடும். அதனால் வந்து வேலை பார்க்கும்போது அமைதியாக வேலை பார்க்கணும், பாட்டு கேட்காம. அப்போ உங்கள் மனசை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் வருகிறது, யோசனைகள் வருகிறது, சிந்தனைகள் வருகிறது, அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேலை செய்யும்போது உங்களை நீங்கள் கவனிக்கணும். ஒரு முதலாளி உங்களை கவனிக்கிற மாதிரி, உங்களுக்கு மேலதிகாரி உங்களை கவனிப்பது போல் உங்களை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தான் மேலதிகாரி. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ஒழுங்காக வேலை செய்வீங்க. நீங்கள் ஒழுங்காக வேலை செய்வீங்க அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்கள் கவனிக்கிறதுலேருந்து தான் வருது. உங்களுடைய எண்ணங்களை கவனிப்பது, உங்களுடைய யோசனைகளை, சிந்தனைகளை கவனிப்பது என்பதிலிருந்து தான் வருகிறது. சிலருக்கு பிறர் பேசுவதை கவனிக்க தெரியாது. அவர்கள் முகம் பார்த்து, கண்கள் பார்த்து பேச தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து எப்படி கவனிக்கிறது, அவங்க பேசுவதை எப்படி கவனிப்பது. ஒரு பெண் பேசும்போது ஒரு ஆண் வந்து எப்படி அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது. அப்போ வந்து கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா முதல்ல கவனிக்க தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கவனிக்க தெரியாத பிரச்சனைகள். அதாவது பிறர் பேசுவதை, ஒருத்தரை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற தெரியாத பிரச்சனைகள்லாம் மனித உயிர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மனித உயிர்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது இங்கே. கண் பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க தானே. அந்த மாதிரி அப்போ மனித உயிர்களுக்கு இன்னும் வந்து அவங்க பிறரை பார்த்து பேச கற்றுக்கலை, பிறரை எப்படி கவனிக்கணும்னு அவங்க இன்னும் கற்றுக்கலை, அவங்க அதில் முழுமையடையலை. பிறரை பார்த்து பேசுகிறதுல எப்படி பார்த்து பேசணும் அப்படிங்கிறது இன்னும் அவங்க அதை கற்றுக்கலை அப்படின்னு தான் அதோட அர்த்தம். ஏன்னா நம்ம இன்னும் மனித உயிர்களாக முழுமையடைந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தான் முழுமையடைந்திருக்கிறோம். மனித உயிர்களாக நாம் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், என்னென்ன எப்படி எங்கே பார்க்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பார்த்து பேசும்போது, நாம் ஒருத்தரை பார்த்து பேசும்போது எதை பார்க்கக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க அனுமதிக்கணும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னிடத்தில் எதை பார்க்க அந்த ஆணை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குதுல்ல. அதெல்லாம் நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு வரோம், இன்னும் கற்றுக்கொள்வதில் முழுமையடையவில்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள். நாம் மனித உயிர்களாக வாழ்வதில் இன்னும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இன்னும் முழுமையடையவில்லை. அதனால தான் நம்ம யாரையும் எப்படி கவனிக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பிரச்சனைகள்லேருந்து இன்னும் மனிதர்கள் அதை கற்றுக்கொள்ளவில்லை. எதை பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசக்கூடாது, எப்படி கவனிக்கணும், எதை கவனிக்கக்கூடாது, ஒருத்தர் பேசும்போது எதை கவனிக்கக்கூடாது, நாகரிகமாக எப்படி கவனிப்பது, நாகரிகமாக எப்படி பார்ப்பது, பேசுவது என அவற்றில் நாம் முழுமையடைய வேண்டியிருக்கு. அதனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதல்ல இதை எப்படி கற்றுக்கிறது. ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து உங்களே எப்படி மற்றவங்க பேசும்போது நீங்கள் கவனிக்கணும், சரியாக கவனிக்கணும்னா அதை எப்படி கற்றுக்கிறது. மற்றவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசணும், அல்லது மற்றவங்க பேசும்போது அவங்களுக்கு கண்களை பார்க்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. இதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை கவனிங்க, உங்களை பார்க்க கற்றுக்குங்க. உங்களை நீங்கள் எப்படி கவனிக்கணும், உங்கள் மனசை எப்படி கவனிக்கணும், உங்கள் மனசில் எழுகிற எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள் இதை வந்து எப்படி கவனிக்க கற்றுக்கணும், எப்படி பார்க்க கற்றுக்கணும். அதை முதல்ல பார்க்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், டிவி அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களையே நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் கற்றுக்கல. அதுக்கே நீங்கள் நேரத்தை செலவிட விரும்பலை. உங்களை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் என்பது கூட நீங்கள் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. தெரிஞ்சிக்க நீங்கள் விருப்பப்படலை. அதையே நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான வேலையாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, வேறு விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மனசை கவனிங்க. அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள எப்படி பார்த்து பேசணும், மற்றவங்க கண்ணை பார்த்து எப்படி பேசணும், மற்றவங்க பேசும்போது அவங்க கண்களை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுப்பீங்கன்னா உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மனதை கவனிப்பதிலிருந்து தான் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் மனது பேசுவதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும். அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் கவனிக்க தெரிஞ்சிட்டாலே மற்றவங்களை கவனிக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், மற்றவர்களை எப்படி பார்க்க வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரை பார்க்க வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரிடம் பேச வேண்டும், பிறருக்கு இடையூறு இல்லாமல்
பிறர் பேசுவதை கேட்க வேண்டும், பிறரிடம் பேச வேண்டும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறோம். அதனால் நமக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் நாம் பிறருக்கு கொடுக்க முக்கியத்துவத்துக்கு காரணமாக இருக்கிறது. பிறருக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்திற்கு நமக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் காரணமாக இருக்கிறது. நமது மனதை நாம் கவனிப்பது, மனதில் உள்ள எண்ணங்கள், யோசனைகள் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு நேர்மையாக வாழணும். நேர்மையாக வாழுகிறவர்கள் மட்டும்தான் அவரவர்களை கவனிக்க முடியும், அவரவர்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும். அவரவர்கள் மனதில் எழுகிற யோசனைகள், சிந்தனைகள், கனவுகள், நினைவுகள், கற்பனை இதையெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இதில் ஆர்வமாக நம்ம கவனிக்கணும். அப்படின்னா நம்முடைய மனசை நாம் ஆர்வமாக கவனிக்கணும். அப்படின்னா நமக்கு நேர்மையாக வாழ்ந்தால் தான் அது முடியும். நேர்மையற்ற வழியில் வாழும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாயிடுறோம். மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறவங்க, அதாவது அவங்க மனசை அவங்களே கவனிக்காமல் அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க மதிப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி மதிப்பு கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் மனசில் என்ன வருது, என்ன யோசனைகள் வருது, கனவுகள் வருது, சிந்தனைகள் வருது, அதை பற்றி கவலை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், டிவி இப்படி வெளியிலேயே வெளியிலே தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலே கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நேர்மையற்றவர்கள் என்று பொருள். நேர்மையானவங்களால் மட்டும்தான் அவங்கவுங்க மனசை அவங்கவுங்க கவனிக்க முடியும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதிப்பு கொடுக்கணுன்னாலே உங்களுக்கு நேர்மை தேவை. நேர்மையாக இருந்தால்தான் நீங்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும், உங்கள் மனசுக்கு மதிப்பு கொடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. நேர்மையானவங்க தான் மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய மனதை கவனிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். அதுதான் உங்கள் நேர்மை வலி. ஏன்னா வலி என்பது என்னவென்றால், நேர்மையாக இருப்பது ஒரு வலியை ஏற்படுத்தும். கட்டுப்பாடாக இருப்பது, ஒழுக்கமாக வாழ்வது என்பது ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த வலி தான் உங்களை நீங்கள் மதிக்கிறதுக்கும் உங்களுடைய மனதை நீங்கள் கவனிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் மற்றவங்கள மதிக்கிறதுக்கும் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால்தான் மற்றவங்களையும் மதிப்பீங்க, மற்றவங்களையும் ஆக்கப்பூர்வமாக கவனிப்பீர்கள். அதனால் முகம் பார்த்து பேசணும், இந்த பிறரை எப்படி கவனிப்பது, பிறர் பேசும்போது எப்படி கவனிப்பது, இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அப்படின்னா நாம் நேர்மையாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நேர்மை தான் அடிப்படை. நேர்மை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு வலியை தரும், மனதில் ஒரு வலியை தரும். ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. அந்த வலி தான் உங்களை ஒரு லட்சியவாதியாக மாற்றும், ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை கட்டாயப்படுத்தும்.